Chapter 3, Exercise 3.3 fourth sum. Given the LCM and GCD of the two polynomial P of x and Q of x. Find the unknown polynomials in the following table. அப்போ ஒரு டேபிள் கொடுத்துட்டாங்க. இல்லை LCM, GCD, P of x, Q of x நாலுமே இருக்கு. அதில் ஒரு ஒன்றும் இருக்காது. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிஷன் பார்த்தா அதில் Q of x இல்லை. செகண்ட் சப்டிஷன் பார்த்தா அதில் P of x இல்லை. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் LCM இருக்குது, GCD இருக்குது, P of x இருக்குது, Q of x தான் இல்லை. அப்போ இதை கண்டுபிடிக்கணும். செகண்ட் சப்டிவிஷன் எடுத்துட்டோம்னா LCM, GCD, Q of x இருக்குது, இதில் P of x தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எழுதலாம். அப்போது நமக்கு எக்ஸசைஸ் 3.2 கிளியர். LCM எப்படி ஃபைன் பண்ணணும், GCD எப்படி ஃபைன் பண்ணணும், அதுவும் இப்போ இதில் எக்ஸசைஸ் 3.3 ஃபர்ஸ்ட் சம் P of x into Q of x equal to LCM into GCD பண்ணியிருப்போம். ஸோ அந்த LCM, GCD கண்டுபிடிக்க தெரிஞ்சிட்டாலே இந்த எக்ஸசைஸ் ஈஸியாக முடிஞ்சிடும். என்ன கேட்டிருக்காங்களோ அதை கண்டுபிடிச்சிட்டே போகலாம். ஓகேவா? அப்போ 3.2 தரவு பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் LCM என்ன கொடுத்துருக்காங்க, AQ minus 10a² ப்ளஸ் 11a ப்ளஸ் 70. GCDங்கிறது a minus 7. P of xங்கிறது a² minus 12a ப்ளஸ் 35. Q of x தான் ஃபைன் பண்ணும். ஓகே, அப்போ P of x into Q of x equal to LCM into GCDன்னு எழுதுகிறோம். Q of x தானே கண்டுபிடிக்கணும். இதை இங்கிட்ட வச்சுப்போம். P of x இங்கிட்ட வரல என்ன ஆகிடும், டிவிஷன் ஆகிடும். LCM into GCD divided by P of x. ஓகே தானே? LCM கொடுத்துருக்க அந்த இது பாலினாமியல்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். LCMக்கு என்ன கொடுத்துருக்காங்க, AQ minus 10a² plus 11a plus 70 into GCD வந்துட்டு a minus 7 divided by P of x என்னது a² minus 12a plus 35. ஓகேவா? இதுக்கப்புறம் இது நமக்கு வந்து காமன் எதுவும் எடுக்க முடியாது. ஏன்னா ஏங்கிறது லாஸ்ட்டு வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்குது, எதுவும் முடியாது. இது a minus 7 தான் இருக்குது. கீழே வந்துட்டு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக தான் இருக்குது. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனால என்ன பண்ணலாம், ஃபேக்டரைஸ் பண்ணணும். நம்ம செகண்ட் எக்ஸசைஸ்லேருந்து பார்த்துட்ருக்கோம், 3.2லேருந்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அப்போ ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும் இல்லையா? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் இது மாதிரி பண்ணுவோம்ல. ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம் எடுத்துப்போம், இதை மல்டிப்ளை பண்ணிப்போம். 35 into a², 35a², நடுவில் மைனஸ் 12a அப்படி எழுதிப்போமா? எழுதிட்டு என்ன பண்ணுவோம், இப்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 35 கிடைக்கணும். இங்கே மைனஸ் வந்தனால இது ரெண்டையும் ஆட் பண்ணல, ரெண்டு நம்பர் மைனஸாக இருக்கும், ஆட் பண்ணல 12 கிடைக்கணும். அப்போ எந்த நம்பர் போட்டுக்கலாம், மைனஸ் 7a மைனஸ் 5a, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 7 5 35, a into a² ஓகேவா? ரெண்டு மைனஸாக இருக்குது, ரெண்டு மைனஸாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ப்ளஸ் பண்ணுவோம். 7 + 5 12, ரெண்டு மைனஸாக இருக்கனால மைனஸ் 12a. ஓகேவா? அப்போ மைனஸ் 7a மைனஸ் 5aன்னு ஆகிடும். ஓகே தானே? டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்ம் என்னவோ அதால் டிவைட் பண்ணுவோம். என்னது, a² டிவைடட் பை a² டிவைடட் பை a². இப்போ ஏவும் a² ஒரு ஏவும் கேன்சல் ஆகிடும், ஏவும் a² ஒரு ஏவும் கேன்சல் ஆகிடும். எப்படி எழுதுவோம், கீழிருந்து எழுதுவோம். a minus 7 into a minus 5. ஓகேவா? இதுக்கப்புறம் இதில் இந்த a இது அதாவது இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிட்டோம். ஃபேக்டரைஸ் தான் இது, டவுட் இல்லைல்ல. ஃபேக்டரைஸ் நிறையா சம் பண்ணியிருக்கோம், முன்னாடி இருக்க சம்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஈஸியாக. ஓகேவா? அடுத்து என்ன ஆகிடும், ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிட்டோமா? இப்போ இங்கே என்ன இருக்குது, a minus 7 into a minus 5 இருக்கா, மேலே ஒரு a minus 7 இருக்குது, எல்லாம் மல்டிப்ளேல தான் இருக்குது. இது ஒரு ஃபுல்லாக ஒரு பாலினாமியல் ஒரு செட்டு இன்ட்டு, அப்போ இது ஒரு செட்டு ஒரு நம்பர். இப்போ 5னா இது ஒரு 5 இன்ட்டு இது ஒரு 7னா 5 into 7 அப்படி தான் ப்ராடக்ட்டில் தான் இருக்குது, அதனால தான் கேன்சல் பண்ணுறோம். அப்போ a minus 7 a minus 7 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, AQ minus 10a² plus 11a plus 70 டிவைடட் பை a minus 5. அப்போது இங்கே டிவிஷனில் டினாமினேட்டரில் நம்பர் இருக்குது அப்படின்னா இன்னும் முடியலன்னு அர்த்தம். ஏன்னா நமக்கு ஹோல் நம்பராக தான் வரணும், இப்படி ஃப்ராக்ஷனாக வரக்கூடாது. அப்படின்னா என்ன மீனிங், இப்போ இதை இதால் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் எழுதுனா தான் Q of x கிடைக்கும். அப்போ இன்னும் சம் கம்ப்ளீட் ஆகலை. ஓகேவா? இப்போ இதையும் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணுறதும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? பாலினாமியல்ஸ் டிவைட் பண்ணுறது படிச்சிருக்கோம், அதான் எழுதியிருக்கோம். அந்த நியூமரேட்டில் உள்ளதை எழுதிட்டு டிவைடட் பை அந்த டினாமினேட்டில் a minus 5 இருந்துச்சு. என்ன பண்ணுவோம், இங்கே a³ இருக்குது, இங்கே a இருக்குது. a கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் a³ கிடைக்குமோ அந்த நம்பர் இங்கே எழுதணும். a கூட அது மட்டும் தான் பார்த்தா போதும், மற்றதெல்லாம் நம்ம அப்படியே ஃபில் பண்ணால் போதும். அப்போ இங்கே a இருக்குது, இங்கே a³ இருக்குது. a கூட எதை மல்டிப்ளை பண்ணால் a³ கிடைக்கும், a². ஏன்னா a² into a தான் a³. அப்போ இங்கே a²ன்னு எழுதுறோம், அவ்வளோதான். இது மட்டும்தான் எழுதுவோம், ஃபஸ்ட்டு நம்பர் வச்சு தான் ஃபில் பண்ணுவோம். ஏன்னா லாங் டிவிஷன் நம்ம பார்த்துருக்கோம், முன்னாடியே இது பாலினாமியல் டிவைட் பண்ணுறது பார்த்துருக்கோம். சம்ஸ் தனியாக இதுக்குன்னே இருக்குது. ஓகே தானே? அப்போது a² ஏன்னு எழுதுகிறோம். அப்போ என்ன ஆகிடும், a into a² a³ மைனஸ் 5 into a² மைனஸ் 5a² ஆகிடும். மற்றபடி எதுவும் இல்லை, இது ரெண்டு நம்பர் தானே இருக்குது, அது ரெண்டு தான் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம். டிவைடட் பை சைன் மாற்றணும், ப்ளஸ்னா மைனஸ் மைனஸ்னா ப்ளஸ், a³ a³ கேன்சல் ஆகிடும்.
இங்கே என்ன இருக்குது மைனஸ் 10a ஸ்கொயரும் ப்ளஸ் 5a² இருக்குது. மைனஸ் ப்ளஸ் இருந்தால் என்ன பண்ணும் மைனஸ் பண்ணும். 10ல் 5 மைனஸ் பண்ணிட்டா 5 பிகாஸ் நம்மளோட சைன் மைனஸ் மைனஸ் 5a² மைனஸ் ப்ளஸ் 11a ப்ளஸ் 17 எழுதுகிறோம். அடுத்து அதே மாதிரி தான் இங்கே பண்ண மாதிரி தான் இங்கே a இருக்குது, இங்கே மைனஸ் 5a² இருக்குது. a கூட எதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 5a² கிடைக்குமோ அதான் எழுதணும். இப்போ நம்பர் மைனஸ் 5 எழுதணும். a ஏற்கனவே இருக்குது, இங்கே ஒரு a² இன்னொரு a வேணும். அப்போ மைனஸ் 5a தான் a கூட மைனஸ் 5a இன்ட்டு a பண்ணையில் தான் மைனஸ் 5a² கிடைக்கும். அப்போ a கூட எதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 5a² கிடைக்கும் மைனஸ் 5a. இந்த மைனஸ் 5a மட்டும்தான் எழுதுவோம். இனி இதை மல்டிப்ளை பண்ணி ஃபில் பண்ணுவோம். மைனஸ் 5a இன்ட்டு a மைனஸ் 5a². மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் 5a மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 5 5 25a. ஓகேவா, அவ்வளோதான். அடுத்து சைன் சேஞ்ச் பண்ணும். மைனஸ்னால் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ்னால் மைனஸ் ஆகிடும். அப்போது மைனஸ் 5a² ப்ளஸ் 5a² என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 11a மைனஸ் 25a. ஒரு நம்பர் மைனஸ் ஒரு நம்பர் ப்ளஸ்லேருந்து என்ன பண்ணும் மைனஸ் பண்ணும். 25ல் 11 மைனஸ் பண்ணிட்டோம்னா 14 பிகாஸ் நம்மளோட சைன் மைனஸ் மைனஸ் 14a ப்ளஸ் 70. ஓகேவா, அடுத்து பின்னியும் அதே ப்ராசஸ் தான். இங்கே இருக்கிற ஃபஸ்ட் நம்பரும் இங்கே இருக்கிற ஃபஸ்ட் நம்பரும் பார்க்கணும். இங்கே a இருக்குது, இங்கே மைனஸ் 14a இருக்குது. அப்போ a கூட எதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 14a கிடைக்கும் மைனஸ் 14. அந்த மைனஸ் 14 தான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா, அப்போ a இன்ட்டு மைனஸ் 14 மைனஸ் 14a. அடுத்து அப்படியே ஃபில் பண்ணுறதா மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் 14 ப்ளஸ் 70. அடுத்து சைன் சேஞ்ச் பண்ணும். மைனஸ்னா ப்ளஸ் ப்ளஸ்னா மைனஸ். 14a 14a மைனஸ் பண்ணிட்டா 0, 70ல் 70 மைனஸ் பண்ணிட்டா 0. அப்போ ரிமைண்டர் 0ன்னு வந்துருச்சு. அப்போ வரும்போது அந்த கிடைக்கிற ஆன்சர் அதான் 0 வந்துருச்சு. சாதாரண அப்படி தானே டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. டிவைட் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் எது கோஷன் தான் ஆன்சர். அப்போ இதோட கோஷன் எது இதான். அப்போ இதான் அதுக்குள்ள ஆன்சர். கொஸ்டின் இல்லை நம்ம செஞ்சதில் இது ரெண்டு டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் தான் q(x). இது ரெண்டு டிவைட் பண்ணி ஆன்சர் கிடைச்சது தான் இது. அப்போ இதான் q(x). டேரெக்டாக அதை எடுத்து எதுனா போதும். therefore q(x) = a² மைனஸ் 5a மைனஸ் 14. ஓகேவா, இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் சம்மும். ஓகே, இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் பார்த்துட்டோம்னா இதில் என்ன கொடுத்துட்டாங்க LCM GCD Q(x) 3 கொடுத்துட்டாங்க. P(x) தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். அதே மாதிரி LCM GCD P(x) தான் கண்டுபிடிக்கணும். Q(x) கொடுத்துட்டாங்க. P(x) × Q(x) = LCM × GCD. இங்கே என்ன கண்டுபிடிக்கணும் P(x) தான் கண்டுபிடிக்கணும். Q(x) இங்கிட்டு வரல என்ன ஆகிடும் டிவைட் ஆகிடும். இப்போ LCM × GCD டிவைடட் பை Q(x). LCM அங்கே கொடுத்துருக்காங்க கொஸ்டின் பார்த்து எழுதிக்கிறோம். அப்படியே எழுதிக்கிறதும் பண்ணலை, அப்படியே எழுதிட்டோம். இன்ட்டு GCD எழுதிட்டோம், டிவைடட் பை Q(x) எழுதிட்டோம். எழுதையிலவும் இதெல்லாம் மல்டிப்ளை தான். எழுதையிலவும் இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறது என்னது x⁴ + x² y² + y⁴ இன்ட்டு x² மைனஸ் y² டிவைடட் பை x² + y² மைனஸ் xyன்னு இருக்குது. இது முன்னாடியே ஒரு சம் செஞ்சோம். x⁴ + x² y² + y⁴ ஒரு ஃபார்முலாவாட்டு எழுதிக்கலாம். என்னது x² + xy + y² இன்ட்டு x² மைனஸ் xy + y² அப்படி எழுதிக்கலாம். ஏன்னா இதை நம்ம அப்படி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணாலும் இதான் கிடைக்கும் ஃபைனல். அப்போ இதை அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம் ஃபார்முலா அப்படின்னு. x⁴ + x² y² + y⁴ இருந்தாலும் அப்படி எழுதிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா, இப்போ அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். அப்போ என்னது x² + xy + y² இன்ட்டு x² மைனஸ் xy + y² எழுதிட்டோம். அதாவது இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டோம். இன்ட்டு இந்த x² மைனஸ் y² அப்படியே எழுதிக்கலாம். x² மைனஸ் y² டிவைடட் பை x² + y² மைனஸ் xyன்னு இருக்குது. அப்போ x² + y² மைனஸ் xy இதுவும் கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸ் xy அங்கிட்டு இங்கிட்டு வரனால பிரச்சனை இல்லை, எல்லாம் ஒரே டேர்ம்ஸ் இருக்கா பார்த்தா போதும். x² இருக்குது, மைனஸ் xy இருக்குது, ப்ளஸ் y² இருக்குது. ஸோ இது கேன்சல் ஆகிடுச்சு. டினாமினேட்டர் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இது ஃபார்முலா எழுதும் a² மைனஸ் b² ஃபார்முலா எழுதுன்னு கட்டாயம்லாம் இல்லை. டினாமினேட்டர் வரக்கூடாது, ஃப்ராக்ஷனாக வரக்கூடாது, அவ்வளோதான். அப்போ P(x)ங்கிறது என்னது x² + xy + y² இன்ட்டு x² மைனஸ் y². ஓகே, இவ்வளோதான். சிம்பிளாக தான் இருக்கும், செஞ்சு பாருங்கள்.